இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் வந்து பக்கோடா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெயை வந்து பொரிக்க தேவையான அளவு ஒரு குட்டி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான். அதாவது இதை நல்லா பிச்சுட்டு அதை வந்து அந்த சைடில் அந்த தண்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து வெந்நீரில் உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் ஆறின உடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை எடுத்து வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு 1 to 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, கரம் மசாலா பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. நம்மளுக்கு வந்து கரம் மசாலா பொடி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம், ஆப்ஷனல் தான் அது. அப்புறம் வந்து இது எடுத்திருக்கேன், சோள மாவு வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க நான். வேணும்னா திரும்பி மாவு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம, இல்லைனா மிச்சம் மீதி ஆயிடுச்சுன்னா திரும்பி வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் இப்போ இதில் வந்து பொடியெல்லாம் கலந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோங்க. எண்ணெய் பச்சை மிளகாயை தவிர மீதி எல்லாத்தையும் போட்டுடலாம். தண்ணி வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி அளவுக்கு பார்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடலை அதெல்லாம். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதில் காலிஃப்ளவரை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு எண்ணெயை காய வச்சு பொரித்து எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஊறட்டோங்க, ஒரு 5 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு இதை அப்படியே போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து ஊறிடுச்சுங்க. இப்போது இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சப்போஸ் மாவு தண்ணியாக இருக்குன்னா நீங்கள் இனி கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். நான் வந்து பீச்சில் இந்த மாதிரி போடுவாங்க, அதனால் இந்த மாதிரி நான் அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயிலை சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ போட்டாச்சுங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். சிம்மில் வச்சுருக்கனால ரொம்ப பெருசாக வச்சா வேகாது, ஒரு மாதிரி ஆனால் கருகி போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை போய் எடுத்துட வேண்டியதுதான். கலர் வந்து போட்டால் நல்லா டார்க்காக உங்களுக்கு இருக்கும். நான் கலர் போடலை, இது நேச்சுரலாகவே இருக்கிறதுனால. ஏன்னா கலர் வந்து நான் அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வாங்கி வச்சுப்பேன். நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப வந்து ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸும் ரொம்ப யூஸ் செய்ய மாட்டேன். அதனால் வந்து நான் கலர் வாங்கலை. ஆக்சுவலி அது நல்லதும் இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. நேச்சுரல் கலர்ஸை வச்சு பண்ணுறதே தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பச்சை மிளகாயும் வந்து நான் பொரிச்சு எடுத்துருக்கேங்க. இதுவும் வந்து நல்லாயிருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். அதை பார்த்து சூடான எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும், இல்லைன்னா வெடிச்சு தெரிச்சிடும் மேலே. நம்மளுக்கு வந்து இதில் பூச்சி புழுலாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து காலிஃப்ளவரில். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த சூடு தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் நம்ம. டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து திக்னஸ் நீங்கள் எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இனி கொஞ்சம் திக்காக வேணும்னா, பட் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அதை டிப் பண்ணி போடவே வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் க்ளீனிங் மட்டும்தான் வேலை, மற்றபடி மிக்சிங் எல்லாம் ஈஸி தான், ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.